காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். இக்கட்டான நேரத்தில் கடமை தவறிய மருத்துவரால் பறிபோன உயிர். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த பேராசிரியருக்கு 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம். என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் எலும்பு முறிவு மருத்துவராக பணிபுரிபவர் பிரபு. இவரின் தந்தை சோம்ராஜ். சோம்ராஜுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு காசநோய் காரணமாக முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு உள்ளது. இதனால் தொடர் ஓய்வில் இருந்து வந்த சோம்ராஜ் சமீப நாட்களில் மிகவும் சோர்வாக காணப்பட்டதால் அவரது மகன் மருத்துவர் பிரபு தனது தந்தைக்கு இரத்த பரிசோதனை செய்துள்ளார். அப்போது மஞ்சள் காமாலை அறிகுறி தென்பட்டதால் திருவாரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து உள்ளார். அப்போது ஏற்கனவே சோம்ராஜுக்கு அளிக்கப்பட்ட முந்தைய சிகிச்சை பற்றிய அனைத்து ஆவணங்களையும் தனியார் மருத்துவமனை மருத்துவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேராசிரியருமான நட்ராஜ் என்பவரிடம் காட்டி விரைந்து சிகிச்சை அளிக்குமாறு கேட்டுள்ளார் மருத்துவர் பிரபு. ஆனால் மருத்துவர் நட்ராஜ் மீண்டும் சோம்ராஜுக்கு இரத்த பரிசோதனை செய்ய அறிவுறுத்தி இரத்த மாதிரியை ஆய்வகத்துக்கு அனுப்பியுள்ளார். ஆய்வக முடிவில் முதல் நாள் கொடுத்த அதே அறிக்கை அப்படியே வந்துள்ளது. சாதாரணமாக 45 நிமிடத்தில் முடிக்க வேண்டிய சோதனையின் முடிவுகள் பல மணி நேரம் கழித்து கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்குள் சோம்ராஜின் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல்பாட்டை நிறுத்தியுள்ளன. இதனால் சோம்ராஜ் கவலைக்கிடமான நிலைக்கு சென்றுள்ளார். இதையடுத்து அன்று இரவு சோம்ராஜை டிஸ்சார்ஜ் செய்த மருத்துவர் நட்ராஜ் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை சேர்க்க பரிந்துரை செய்துள்ளார். அதன் பேரில் திருச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோம்ராஜ் சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார். தான் மருத்துவராக இருந்தும் தனது தந்தையை காப்பாற்ற முடியவில்லையே என்ற மிகுந்த மனவேதனையுடன் இருந்த மருத்துவர் பிரபு சுமார் 7 மணி நேரத்தை வீணாக்கிய மருத்துவர் நட்ராஜ் தான் தன் தந்தையின் மரணத்துக்கு காரணம் என கூறி அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளார். திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு நிபுணர்களின் கருத்தை பெறுவதற்காக வழக்கு ஆவணங்கள் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருந்தது. அதன் கீழ் கல்லீரல் சிறப்பு மருத்துவ நிபுணர் குழு கொடுத்த அறிக்கையில் இக்கட்டான நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறியதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜூலை 5ஆம் தேதியான இன்று இவ்வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர் பாலு ஆகியோர் கொடுத்த அந்த தீர்ப்பின்படி கவனக்குறைவாக செயல்பட்டு சோம்ராஜின் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவர் நட்ராஜ் உயிரிழந்த சோம்ராஜின் மகன் மருத்துவர் பிரபுவுக்கு நஷ்ட ஈடாக 20 லட்சம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தனர். தந்தையை இழந்துள்ள மருத்துவர் பிரபுவின் இழப்புக்கு முன் இது ஒரு ஆறுதல் மட்டுமே என்பதில் மாற்று கருத்து இல்லை. சிற்றெரும்பு கூடி